யாழ்ப்பாணம் நைனாதீவில் இரு ஐயர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். என்ன நடந்திருக்கின்றதை இந்த காணொளியில் தெளிவாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். அத்தோட தற்போது எரிபொருட்களினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. என்னென்ன விலை மாறுபாடுன்றதையும் இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். முன்னோட்டத்தில் சொன்ன 2 செய்திகளையும் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது எரிபொருள் விலையை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற போர் பதட்டம், பேரழிவுகள் அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 2 பக்கமும் சமநிலையான இழப்புகள் என்று சொல்லப்பட்டாலும் ஒரு தரப்பு இல்லை எங்களுக்கு இழப்பில்லை, அந்த தரப்புக்கு தான் அதிக இழப்பு என்று ஒரு தரப்பு இன்னொரு தரப்பை தோல்வியடைந்து விட்டது போல காட்டுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருது. சரி, என்ன நடந்தாலும் அந்த போர் விரைவில் முடிவுக்கு வரணும். மக்கள் எல்லாரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பும். என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த எரிபொருளினுடைய விலை என்றது அதிகரிக்கும் அல்லது தட்டுப்பாடை நோக்கி செல்லும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஈழத்தினுடைய பல பகுதிகளில் எரிபொருள் வரிசைக்கு நின்று அடித்தார்கள். ஆனால் இப்போ அது மாறி எல்லாருமே இலகுவா இயல்பான நிலையில் எரிபொருள் நிரப்புறதை அவதானிக்க முடியுது. இந்த நிலையில தான் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரினுடைய விலை முன்பு 293 ரூபாய், இப்போ 24 ரூபாவால் அதிகரித்திருக்குது. 1 ரூபாயில் 2 ரூபாவில் 24 ரூபாவால் அதிகரித்து இப்போதைய விலை 317 பதிவாகி இருக்குது. 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரினுடைய விலை முன்பு 340 ரூபாவாக இருந்தது. இப்போ 25 ரூபாவால் அதிகரித்து 365 ரூபாவாக உயர்வடைந்திருக்குது. ஆட்டோ டீசல் ஒன்றினுடைய 1 லிட்டரினுடைய விலை 281 ரூபாவாக இருந்தது. இப்போ 22 ரூபாய் அதிகரித்து 303 ரூபாவாக பதிவாக இருக்குது. அடுத்தது சூப்பர் டீசல் 1 லிட்டரினுடைய விலை முன்பு 329 ரூபாவாக இருந்தது. இப்போ 24 ரூபாவால் அதிகரித்து 353 ரூபாவாக புதிய விலை பதிவாகி இருக்குது. அதே மாதிரி மண்ணெண்ணெய் விலையும் அதிகரித்திருக்கிறது. 182 ரூபாய் இருந்த மண்ணெண்ணெய் இப்போது 195 ரூபாய், எனவே 13 ரூபாய் அதிகரித்திருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. எல்லாருமே டொனால்ட் ட்ரம்பை போட்டு திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் தங்களால் அவதானிக்க முடியுது. விரைவில் ஒரு தீர்வு வரணும், நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக வாழணும் என்றது பல பேருடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு விரைவில் நிறைவேற வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அடுத்த செய்தி மிக முக்கியமானது. இந்த செய்தியை சாதாரணமாக கடந்து போக முடியாது. முதல்ல செய்தியை சொல்கிறேன், அதுக்கு அடுத்த கட்டமாக என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற நைனாதீவில் நேற்று 9/3/2026 ஒரு கொலை சம்பவம் பதிவாகி இருக்குது. இந்த கொலை சம்பவத்தை செய்தவர் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஈழத்தில் முக்கியமான ஒரு தீவு நைனாதீவு. அங்கே வீரகத்தி பிள்ளையார் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலினுடைய பூசகர், அதே போல் அந்த கோயிலுக்கு கண்டியில இருந்து ஒரு பூசகர் வந்திருக்கிறார். இந்த 2 பூசகர்களுக்கும் இடையில் ஒரு முரண் ஏற்பட்டிருக்குது. தொழில் ரீதியான முரண் என்று சொல்லப்படுகிறது. அந்த முரணின் காரணமாக வீரகத்தி பிள்ளையார் கோவிலினுடைய பூசகர் கண்டியில இருந்து வந்திருக்கிற அந்த பூசகரை தாக்கி இருக்கிறார், வாளால வெட்டி இருக்கிறார். அந்த பூசகர் இப்போது உயிரிழந்திருக்கிறார். எனவே ஒரு பெரிய கொலை சம்பவம் அங்கே நடந்திருக்குது. இது எப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே அங்கே என்ன நடந்தது என்றது எங்களுக்கு தெரியாது. எதிர்காலத்தில் தான் அது தொடர்பான தகவல்கள் வரும். அதை நாங்கள் காத்திருந்து பார்ப்போம். நீதிமன்ற விசாரணைகள் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இனி நான் கதைக்க போகிறதுக்கும் இப்போ நடந்த இந்த சம்பவத்துக்கும் இடையிலான தொடர்பை அப்படியே விலக்கி வச்சு கொள்ளுங்கோ. இதில் நான் அடிப்படையான கருத்துண்டு சொல்லணும். முதல்ல நான் சொல்ல வேண்டியது, நான் ஒரு தீவிர இறை நம்பிக்கை உடைய ஒருவர். இதில் பார்த்தீங்கன்னா வேல் கூட குத்தி வச்சிருக்கிறேன். நான் முருகன் மட்டுமில்லை, பல இறைகளை வழிபடுறேன்னா முருகனை எனக்கு அளவுக்கு அதிகமாக பிடிக்கும். இதே நான் சொல்கிறேன்னா, நான் இனி கதைக்க போகிறத வச்சு நான் சைவ மதத்துக்கு எதிரானவன் என்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். நிறைய பூசகர்கள்
ஒரு இறை நம்பிக்கையோட பூசை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர்கள் பணத்தை பிரதானமாக கொண்டு செயற்படுற மாதிரி தான் தெரியுது. நிறைய இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள், கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட ஊர் மக்களும் கோயிலுக்கு செல்கின்ற பக்தர்களும் ஐயர்கள் மேலே அதிக நம்பிக்கையை வைத்துக் கொள்வார்கள். சில இடங்களில் சில கோயில்களில் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட அங்கே வார அல்லது அந்த கோயிலில் பூசை செய்கிற பூசகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனை அவமதித்து மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குறார்கள். இது பல இடங்களில் நடக்குது. அடிப்படையில் மக்கள் உளமாற இறைவனை வழிபடுறதுக்கான ஒரு நிலையை கோயில்களில் கொடுக்கணும். நிறைய கோயில்கள் இந்த ஈழதேசம் முழுதும் பறந்து கிடக்கிறது. அந்த கோயில்களில் சில கோயில்களில் மட்டும்தான் மக்களை இயல்பாக வழிபடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கிறார்கள். அதை நீங்கள் பல கோயில்களை சொல்லலாம், ஒன்றில் இரண்டில் பல கோயில்களை சொல்லலாம். அதில் முக்கியமானது ஒன்றுன்னு சொன்னால் நான் செல்வச்சன்னதி முருகன் கோவிலை சொல்லுவேன். செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு நீங்கள் போய் பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அங்கே வழிபடுற முறை என்பது அடிப்படை உங்களையும் முருகனையும் இணைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இடையில உங்களை நீங்க இப்ப ஒரு பக்தியோட நீங்க கோயில் நோக்கி போறீங்கள், உள்ளுக்கு போறதுக்கான நிலையில போகும்போது இடையில மறைத்து நீ அப்படி வரணும் இப்படி வரணும் அதை செய்யணும் இதை செய்யணும் என்ற விதிமுறைகள் எதுவும் போடாம நீ வாரியா வணங்கி செல்லுன்ற ஒரு இலகுவான வாய்ப்பை சுதந்திரத்தை அங்க கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் தேவையானது. இப்ப இந்த நேரத்தில் இதேன் தம்பி சொல்றீங்களன்னு கேட்டா, விதிமுறை போடுபவர்களும் அல்லது இறைவனை விட நாங்கள் தான் பெரியவர்கள் என்று காட்டுகிற சில ஐயர்மாரும் வருமான நோக்கத்துக்காகவும் ஏதோ ஒரு போட்டித்தன்மையோடையும் கோயில்களுக்குள்ள சண்டை போடுறதும் கோயில்களுக்குள்ள வாழ்வெட்டில் ஈடுபடுறதும் கோயில்களுக்குள்ள நிறைய தவறான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதும் என்று ஈடுபட்டு வாரார்கள். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எப்படி என்று சொன்னால், எனக்கும் இறைக்கும் இடையில இருப்பவர்களை நான் மதிக்கிறேன். ஆனால் அவர்கள்தான் என் நிறை, அவர்கள்ட்ட சொல்லித்தான் என் நிறை கேட்பார் என்ற அளவுக்கு நான் அந்த நிலைக்கு போக மாட்டேன். ஏனெண்டா அந்த இடையில் இருக்கிறவர்கள் நிறைய, நான் இது இன்றைக்கு இல்லை நேற்றில் பல சம்பவங்களை நாங்கள் நேரடியாக கூட பார்த்துருக்கிறோம். அப்போ நிறைய இடங்களில் காணொளிகளாக கூட பார்த்துருக்கிறோம். அப்போ இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது நாங்கள் அப்படியான வருமான நோக்கத்தோடு செயற்படுறவர்கள், உண்மையிலே இறை நம்பிக்கை இல்லாமல் கடமைக்கு செய்து போட்டு போகிறவர்களை நாங்கள் இறை தூதராக ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலே பயபக்தியோடு நம்பிக்கையோட பூசை செய்கிற நிறைய பூசகர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் மதிக்கிறேன். ஆனால் இப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறவர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் அந்த புனிதமான வேலையை அவர்கள் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இது பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.